இங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து இவங்க ஊர்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு விநாயகர் சிலை வைக்கிறாங்க. ஸோ நைட் ஆனதும் அந்த பசங்களோட அப்பா வந்து விநாயகர் சிலைலாம் நல்லா தான் வச்சிருக்கீங்க, இதே மாதிரி ஊர்ல கொண்டு போறதுக்கு ஒரு வண்டியும் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இந்த பசங்க 3 பேர் ஐடியா பண்ணி இவங்க தோப்புல ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிற ஒரு இடத்துல இருந்து அவங்க தாத்தாவோட பழைய ஸ்கூட்டரை கண்டுபிடிக்கிறானுங்க. ஸோ இப்போ இந்த வண்டியுமே மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு வந்து அந்த வண்டியில இருக்க பழைய பார்ட்ஸ்லாம் கழட்டி போட்டு புது பார்ட்ஸ்லாம் மாட்டி பெயிண்டிங்லாம் பண்ணி ஒரு ரிக்ஷா மாதிரியே ரெடி பண்றானுங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த வண்டியுமே ரெடி ஆயிருது. இப்போ அந்த வண்டியில பிள்ளையார் சிலையுமே வச்சு ஊர்வலமா கொண்டு போய் நல்லபடியா சிலையுமே கரைச்சிடறானுங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கு. அந்த பசங்கள ஒருத்தன் வண்டி கொண்டு வந்து வீட்டை நிப்பாட்டிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சில யாரோ லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த வண்டியோட லைட் ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போய் தூங்கிடுறான். இப்ப காலையில எந்திரிச்சதும் வேகமா வந்து பாக்குறான். பார்த்தா அந்த வண்டி நிறுத்த இடத்துல இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா திரும்பி நிக்குது. சோ இவனுமே ஷாக் ஆகி அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்றான். அவங்க 2 பேரும் நம்பாம அங்கிருந்து போயிடுறானுங்க. அவனுமே அவன் ஃப்ரெண்ட்ஸை நம்ப வைக்கிறதுக்காக அவங்க வீட்லயே தங்க வச்சு வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை கூப்பிட்டு வந்து அந்த வண்டி முன்னாடி உட்கார வைக்கிறான். சோ இப்ப வெடிஞ்சதும் அந்த வண்டி இவங்க கண்ணு முன்னாடியே தானாவே அப்படியே திரும்பி நிக்குது. இதை பார்த்தனையும் இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறானுங்க. இந்த மூவியோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை தொட்டு மறக்காம பாத்துருங்க.